இருக்கார். அப்பா வந்து ஒரு சமூகவாதி, அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி, வள்ளலார் பக்தர், முருக பக்தர், பட்டையா விபூதி போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்குண்டான இதில் இருக்கிற ஒரு பழக்கத்தில் இருக்கிறவர். எங்கள் அப்பா வந்து விசாரிக்கிறாரு இவங்க யார் என்னன்னு. அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் போகிறாங்கன்னா. எடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் யாரோ சாலை ஆண்டவர்னு சாமியாராம், அவர் ஒரு முஸ்லீமு அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்லிடுறாங்க யாரோ. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த கொஞ்சம் அந்த காலத்துலேருந்தே சி சுப்பிரமணியம்னு மினிஸ்டருங்க, அப்புறம் வந்து காமராஜர் ஐயா, இவங்ககிட்டலாம் ரொம்ப கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்து பழகினவங்க. பா ராமச்சந்திரன் கவர்னராக இருந்தவங்க, இவங்ககிட்டலாம் அந்த காலத்து ஒரிஜினல் காங்கிரஸ், அதாவது வீட்டில் இருந்து கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வர்ற காங்கிரஸ், அந்த மாதிரியான காங்கிரஸில் இருந்தவங்க. அந்த ஒரு பந்தாவில் இருக்கிறார் இல்லையா, அந்த லைனில் போகிறாங்க பாருங்கள் அனந்தருங்க, அதில் ஒரு 2 பேர், ஏங்க இங்கே வாங்கிங்க, அவர் முஸ்லீம் தானே? எடுத்தோடனே எங்கள் அப்பா கேட்டது, அவர் முஸ்லீம் தானே அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஆமான்னுவாங்களா இல்லைன்னுவாங்களா? ஆமாம் தான் சொல்லுவாங்க. ஒரு குரு பெருமான் அப்படி கேட்கும்போது அப்படியே சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள், அவர் ஒரு முஸ்லீம் தானேங்க. என்னங்க சொல்லுங்கன்னா இவங்க கேட்குறாங்க, அவர் ஒரு முஸ்லீம் தானேங்க, எதுக்குங்க எங்கள் வள்ளலார் பாட்டை அவருக்கு பாடிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. நியாயம் தானே அது, அவருக்கு நியாயம் அது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் நம்மால் தான் வந்துருவார் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நான் உங்களை இந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன வேறு நம்மால் வந்துருவாருன்றீங்களே